வணக்கம். வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, நீண்ட இடைவெளிக்கு பின்னர் உயிரின் உயிரான என்னும் இந்த நிகழ்வின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பல்வேறு பணிச்சுமைகளின் காரணமாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது என்கிற செயல் திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்ற இயலவில்லை. இன்றைக்கு கூட காலையிலே நாம் இதற்கென நேரம் ஒதுக்கி இருக்க வேண்டும். அவ்வாறு நேரம் ஒதுக்க இயலாத நிலையில் இந்த வேளையில் உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களிடையே சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். அண்மையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாக நெறியாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. 2 முறை இந்த கூட்டத்தை நாம் கட்சி தலைமை அலுவலகத்திலே ஒருங்கிணைத்தோம். வருகிற ஆகஸ்ட் 17 தமிழர் எழுச்சி நாள் கொண்டாட இருக்கிறோம். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய பிறந்த நாளை வெறும் பிறந்த நாள் கொண்டாட்டமாக இல்லாமல் தமிழர் எழுச்சி நாளாக கொண்டாடப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் இதை ஒருங்கிணைத்து ஆங்காங்கே இயக்கத்தின் பொறுப்பாளர்கள், முன்னோடிகள் பொதுமக்களோடு இணைந்து பல்வேறு செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றனர். கடந்த காலங்களில் கிராமங்கள் தோறும் இந்த தமிழர் எழுச்சி நாளை கொண்டாடும் வகையில் ஏழை எளியோருக்கு உதவுதல், பள்ளி மாணவ மாணவியருக்கு புத்தாடைகள் மற்றும் குறிப்பேடுகள் வழங்குதல், முதியோருக்கு புத்தாடைகள் வழங்குதல், அன்னதானம் என்ற ஒரு மகத்தான செயற்பாட்டை நடைமுறைப்படுத்துதல், குருதி கொடை வழங்குதல், பேச்சு போட்டி, கவிதை போட்டி, விளையாட்டுப் போட்டிகள், கோலப் போட்டிகள் என்று போட்டிகள் நடத்தி அதிலே வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு பரிசளித்து ஊக்கப்படுத்துதல், சில இடங்களில் ஆணழகன் போட்டிகளும் நடத்தி தோழர்கள் பரிசளித்து மிகச்சிறப்பாக கொண்டாடி இருக்கிறார்கள். இவ்வாறு ஆகஸ்ட் 17 என்பது தமிழர் எழுச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வந்ததை நாம் அறிவோம். வெறுமன ஆரவாரம், ஆடம்பரம், விளம்பர தட்டிகள் என்று மேலதாளம் கொட்டுவது, வேட்டு முழங்குவது என்று இந்த நாளை ஒரு பொழுதுபோக்கு நாளாக கொண்டாடாமல் ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்ற செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி வந்திருக்கிறோம். அவ்வாறு தமிழகம் தழுவிய அளவில் நமது தோழர்கள் மிகச் சிறப்பாக செயல்பட்டு வந்திருக்கின்றனர். இந்த ஆண்டு சற்று மாறுபட்ட வகையில், முற்றிலும் மாறுபட்ட வகையில் ஒரு வேலை திட்டத்தை மாவட்ட செயலாளர்களின், மாவட்ட நிர்வாக நெறியாளர்களின் கலந்தாய்வு கூட்டத்திலே முடிவு செய்து அறிவித்திருக்கிறோம். ஜூலை 24ஆம் தேதி நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற தோழர்கள் அனைவரும் கடந்த காலங்களில் நடந்ததைப் போல ஆங்காங்கே கட்சி கொடியேற்றுவது, கொடிகள் தோரணங்கள் கட்டுவது, இனிப்பு வழங்குவது, உணவு அளிப்பது, உடைகள் அளிப்பது, குருதி கொடை வழங்குவது என்று ஏற்பாடுகளை செய்து வருகிறோம் என ஒவ்வொருவரும் பட்டியல் படுத்தினார்கள்.
இந்த நிலையில் நான் ஒரு கருத்தை முன்மொழிந்தேன். தமிழகத்தில் படிப்படியாக இயற்கை வளம் அழிந்து வருகிறது. திட்டமிட்டே இவை நடைபெறுவதாக தெரிகிறது. குறிப்பாக ஒரு மாநிலமாக இருந்தாலும் ஒரு தேசமாக இருந்தாலும் வனப்பகுதி என்பது 33 விழுக்காடு கட்டாயம் இருக்க வேண்டும் என்பது சட்டம் மற்றும் விதிமுறைகள் ஆகும். இந்திய தேசத்தில் 33% காடுகளாக இருக்க வேண்டும். பிற பகுதிகளில் மக்கள் குடியிருப்புகளை கட்டலாம், சாலைகள் அமைக்கலாம், பெரும் கட்டிட வளாகங்களை உருவாக்கலாம், தொழிற்சாலைகள் அமைக்கலாம், விவசாயம் செய்யலாம் என்று 2 பகுதி மனிதர்கள் தம்முடைய பயன்பாட்டுக்கு ஆக்கிரமித்துக் கொள்ளலாம். ஆனால் 33% 1/3 பகுதி வனமாகவே இருக்க வேண்டும். அந்த காடுகளை பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், வன விலங்குகளை, வன உயிர்களை பாதுகாத்திட வேண்டும் என்பது உலகளவில் இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற ஒன்றாக உள்ளது. இந்தியாவிலும் அப்படி இருக்க வேண்டும். தமிழகத்திலும் அப்படி 33 விழுக்காடு வனப்பகுதி இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு யதார்த்த நிலை என்னவாக இருக்கிறது என்றால், புள்ளி விவரத்தின்படி தமிழகத்திலே 11 விழுக்காடு மட்டுமே காடுகள் இருப்பதாக தெரிய வருகிறது. ஆக வனத்தை நாம் அழித்து கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ 22% அளவிலே சட்டப்படி இருக்க வேண்டிய வனப்பகுதிகளையே நாம் அழித்திருக்கிறோம். இந்த நிலையில் சென்னையிலிருந்து சேலம் வரையில் 8 வழி பசுமைச்சாலை அமைக்கப் போவதாக மத்திய மாநில அரசுகள் அறிவித்துள்ளன. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற போது விளைநிலங்கள் மட்டுமல்ல, வனங்களும் வெகுவாக பாதிக்கப்பட உள்ளன என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர். ஏறத்தாழ 1000 ஏக்கர் பரப்பளவு வனம் அழிக்கப்பட்டுதான் இந்த 8 வழி பசுமைச்சாலை அமைக்கப்பட உள்ளது என்பதை நாம் அறிய வருகிறோம். ஆகவேதான் கடந்த 17ஆம் தேதி திருவண்ணாமலையிலும், ஜூலை 17ஆம் தேதி திருவண்ணாமலையிலும், ஜூலை 20ஆம் தேதி சேலத்திலும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடத்தியிருக்கிறோம். வனங்களை அழிக்கக்கூடாது, இயற்கை வளத்தை அழித்துவிட்டு எந்த வளர்ச்சி வந்தாலும் அது நமக்கு தேவையில்லை. ஆகவே இயற்கை வளம் பாதுகாக்கப்பட வேண்டும். இயற்கை வளத்தை பாதுகாப்பதற்கு ஏற்ற வகையில், ஏதுவாக இருக்கும் வகையில் எந்த திட்டத்தையும் நாம் அனுமதிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த ஆர்ப்பாட்டங்களை நாம் நடத்தியிருக்கிறோம். ஆக தமிழகம் குறிவைத்து தாக்கப்படுகிறதோ என்கிற அச்சம் நமக்கு மேலிடுகிறது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஏறத்தாழ 7-8 மாவட்டங்களில் காவிரி நீர் நமக்கு முறையாக உரிய காலத்தில் வந்து சேராததால் விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 3 போகம் விளைந்த காவிரி டெல்டா மாவட்டங்கள் இன்றைக்கு 1 போகம் விளைவதே பெரும்பாடாக இருக்கிறது என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. காவிரியில் நீர்வரத்து இல்லை. இப்போது உபரி நீரை கர்நாடகம் திறந்து விட்டிருக்கிறது. பெருமழை பெய்த காரணத்தால் கர்நாடக பகுதிகளில் அனைத்து ஏரிகளும் நிரம்பி வழிகிற சூழலில் கர்நாடகத்தின் பாதுகாப்புக்காக உபரி நீரை இன்றைக்கு திறந்து விட்டிருக்கிறார்கள். அது தமிழகத்தை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே காவிரி நீர் பற்றாக்குறையால், அந்த சிக்கலால் காவிரி டெல்டா மாவட்டங்களின் விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குடிநீர் இல்லாத நிலை, நிலத்தடி நீர் இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். ஆனால் அதைவிட காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை தீவிரமாக நடைமுறைப்படுத்துவதன் மூலம், பெட்ரோலிய மண்டலத்தை அமைப்பதன் மூலம் அங்குள்ள இயற்கை வளத்தை அழிக்கிற முயற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் காடுகளும் அழியும், விவசாய விளைநிலங்களும் அழியும், நிலத்தடி நீர் வெகுவாக உறிஞ்சப்படும், கனிம வளங்கள் சுரண்டப்படும், பூமிக்கு அடியில்
மிகப்பெரிய அளவில் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவில் வெடிமருந்துகளை கொண்டு பாறைகள் உடைக்கிற நிகழ்ச்சி ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அரங்கேற்ற வேண்டிய நிலை உள்ளது. ஆகவே அங்கேயும் அந்த இயற்கை வளம் அழிக்கப்படும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து 4 வழிச்சாலைகள் தமிழகம் முழுவதும் அமைக்க இருக்கிறார்கள். அதனாலும் விளைநிலங்களும் வனங்களும் அழியும் நிலை ஏற்படும். வனங்களை அழித்துவிட்டு மரங்களை நடுவதால் அவை வனங்களாகி விடாது. வனங்கள் என்பவை இயற்கை அளித்திருக்கிற கொடை. வனங்களை பாதுகாப்பதன் மூலம்தான் இயற்கை வளங்களை நம்மால் பாதுகாக்க முடியும். குறிப்பாக நிலத்தடி நீரை பாதுகாக்க வேண்டும். மரங்கள் அடர்த்தியாக இருந்தால்தான், வனங்கள் இருந்தால்தான் மண்ணின் ஈரப்பதம் பாதுகாக்கப்படும். மண்ணின் ஈரப்பதத்தின் மூலம்தான் நிலத்தடி நீர் இங்கே பாதுகாக்கப்படுகிறது என்பதை நம்மால் உறுதி செய்ய முடியும். ஆகவே மண்ணுக்கடியில் வேர்பாய்ச்சி நிற்கிற மரங்கள் நீரை உறிஞ்சி தக்க வைத்துக் கொள்வதன் மூலம் அவை கவ்வி பிடித்து நிற்கிற சுற்றுப்பகுதி முழுவதும் ஈரப்பதமாக இருக்கும். ஈரப்பதம் காப்பாற்றப்படும். மண்ணின் ஈரப்பதத்தை காப்பாற்றுவதன் மூலம்தான் காற்றின் ஈரப்பதத்தையும் காப்பாற்ற முடியும். காற்றிலும் ஈரப்பதம், மண்ணிலும் ஈரப்பதம் இருந்தால்தான் நல்ல பிராணவாயு என்கிற ஆக்சிஜனை நம்மால் பெற முடியும். மனிதர்களுக்கு அது இன்றியமையாதது. ஆகவே இயற்கை வளங்களை நாம் பாதுகாப்பதன் மூலம் மட்டுமே மனிதர்களுக்கு தேவையான அனைத்தையும் பாதுகாக்க முடியும். இது ஒரு அறிவியல் உண்மை. இந்த நிலையில் வனங்களை அழிக்கக்கூடாது, வன விலங்குகளை அழிக்கக்கூடாது என்றெல்லாம் சட்டங்கள், பல்வேறு சட்டங்கள் உலக நாடுகள், பெரும்பாலான நாடுகளில் இயற்றப்பட்டிருக்கின்றன. மான்களை அழிக்கக்கூடாது, மான்களை வேட்டையாடக்கூடாது என்று சொல்வதற்கு காரணம் மான்களின் மீதான கருணை அல்ல. மான்கறி சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டால் தண்டனை என்று சட்டம் இயற்றியிருக்கிறோம் என்றால் அது மான்களின் மீது நாம் காட்டுகிற பரிவு என்று கருதக்கூடாது. மான்களை பாதுகாப்பதும், மான்களால் புலி, சிங்கம், கரடி போன்றவை பாதுகாக்கப்படுவதும் இயற்கையில் சமநிலையை பேணி பாதுகாப்பதற்கு அடிப்படை தேவையாக உள்ளன. மனிதன் வேட்டையாடுவதன் மூலம் விரைவாக மான் கூட்டத்தையே, மான் இனத்தையே அழித்துவிட முடியும். மான்களின் இனப்பெருக்கம் தடைபட்டுவிடும். புலியோ கரடியோ மான்களை வேட்டையாடும். அப்படி வேட்டையாடுவதன் மூலம் அந்த இனம் அழிந்து விடாது. ஒரு மானை புலியோ சிங்கமோ வேட்டையாடி அதை உணவாக உட்கொள்கிறது என்றால் அந்த நேரத்தில் எத்தனை மான்கள் பக்கத்தில் இருந்து நின்றாலும் அந்த மான்களை புலியோ சிங்கமோ சீண்டாது. அதற்கு தேவை பசியாறுவது என்பது மட்டும்தான். அந்த நேரத்தில் பசியாற வேண்டும். அடுத்த வேளைக்கு இன்னும் சில மான்களை அடித்து கொன்று எங்காவது கொண்டு போய் சேமித்து வைக்கலாம், பாதுகாத்து வைக்கலாம் என்கிற எண்ணம் புலிகளுக்கோ சிங்கங்களுக்கோ சிறுத்தைகளுக்கோ ஏற்படாது. ஆக தேவையான நேரத்தில் மான்களை அடித்து அது உண்ணும். மற்ற நேரங்களில், பசி இல்லாத நேரங்களில் மான்களை விரட்டுவதோ அடிப்பதோ கொல்லுவதோ அதனுடைய குணமில்லை. ஆகவே மான் போன்ற வனவிலங்குகளின் இனப்பெருக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். மான்கள் இருக்கிற வரையில்தான் புலி, சிங்கம், சிறுத்தைகள் போன்ற உயிர்களும் இருக்கும். இவை இருப்பதால், இந்த விலங்குகள் வனங்களில் வாழ்வதால் வனங்களை அழிய விடாமல் தடுக்கிற வேலையையும், மான்களால் வனங்கள் அழியும், அந்த வனங்களை முற்றிலும் அழிய விடாமல் தடுக்கிற வேலையை புலி, சிங்கம், சிறுத்தை போன்ற விலங்குகள் மேற்கொள்கின்றன என்று சூழலியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். இயற்கை சமநிலையை
இந்த வனவிலங்குகளே கட்டி காப்பாற்றுகின்றன, பாதுகாக்கின்றன என்பதை நம்மால் அறிய முடிகிறது. ஆகவே வனங்கள் வெறும் வேட்டையாடுவதற்கான ஒரு களம் அல்ல, செடி கொடிகளை மூலிகைகளை தேடுவதற்கான இடமாக மட்டும் அதை பார்க்கக்கூடாது, காய்கனிகளை பொறுக்கி தின்னுகிற இடமாக மட்டும் பார்க்கக்கூடாது, தேன் போன்றவற்றை எடுப்பதற்கான இடமாக பார்க்கக்கூடாது. அதை தாண்டி சுற்றுச்சூழலை, காற்றின் ஈரப்பதத்தை, மண்ணின் ஈரப்பதத்தை தக்க வைக்கிற, பாதுகாக்கிற, பராமரிக்கிற மிகப்பெரிய இயல்பை வனம் கொண்டிருக்கிறது. ஹியூமிடிட்டி என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். மழை பெய்வதற்கு காற்றிலே ஒரு வகையான ஒரு அளவிலான ஈரப்பதம் தேவை. அதை பேணி பாதுகாக்கிற, பராமரிக்கிற, அதை தக்க வைத்துக் கொள்கிற ஆற்றல் வனங்களால் மட்டும்தான் உண்டு. ஆகவேதான் வனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். வனங்களை அழித்துதான் குடியிருப்புகள் உருவாகின. இன்றைக்கு நாம் இருக்கிற சென்னை பெருநகரமாக இருந்தாலும் சரி, அல்லது கிராமங்களாக இருந்தாலும் சரி, அவையெல்லாம் ஒரு காலத்தில் காடுகளாகவும் புதர்களாகவும் ஏரி குளம் குட்டைகளாகவும் இருந்தன. அந்த நீர்நிலைகளை தூர்த்திருக்கிறோம், மரங்களை வெட்டி சாய்த்திருக்கிறோம், புதர்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி ஊர்கள் கிராமங்கள் உருவாகின்றன. இது தவிர்க்க முடியாது. இவையெல்லாம் நிகழ்ந்தாலும் கூட ஒரு 33% அளவிலான வனத்தை நாம் பாதுகாத்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு வரலாற்று தேவை உள்ளது. ஆனால் 8 வழி பசுமைச்சாலையில் என்ன செய்ய போகிறோம்? கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் வனங்கள் பாதிக்கப்படும், அழிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி 1000 ஏக்கர் வனத்தை அழித்து 8 வழி பசுமைச்சாலையை அமைப்பதன் மூலம் எத்தனை ஆண்டுகளுக்கு தமிழகத்திற்கு என்ன பயன் கிட்டப் போகிறது என்பதை இதுவரையில் தமிழக ஆட்சியாளர்களோ இந்திய ஆட்சியாளர்களோ யாரும் நமக்கு விளக்கவில்லை. 10,000 கோடி செலவு செய்து 1000 ஏக்கர் வனங்களை அழித்து பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களையும் அழித்து பல ஆயிரக்கணக்கான மக்களை அவர்களின் நீண்டகால நெடிய சொந்த கிராமத்திலிருந்து வெளியேற்றி இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதால் எத்தனை 100 ஆண்டுகளுக்கு தமிழகம் பயனடையும்? அதனால் எத்தகைய வளத்தை நாம் பெறப்போகிறோம், வளர்ச்சியை பெறப்போகிறோம்? இதை யாரும் நமக்கு விளக்கவில்லை. ஆகவேதான் இயற்கை வளத்தை அழித்தொழித்துவிட்டு எத்தகைய வளர்ச்சியை இந்த தேசத்திற்கு நாம் தருவதாக இருந்தாலும் அந்த வளர்ச்சி தேவையில்லை என்கிற கருத்தை நாம் வலியுறுத்துகிறோம். இது வளர்ச்சிக்கான திட்டங்களை எதிர்ப்பதாக பொருளாகாது. இயற்கை வளத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள், அவ்வளவுதான். அந்த அடிப்படையில் தான் 8 வழி பசுமைச்சாலை திட்டத்தை நாம் எதிர்க்கிறோம். அரசியல் காரணங்கள் அல்ல. தொலைநோக்கு பார்வையில் அடுத்தடுத்து வருகிற தலைமுறைகளுக்கு இந்த பூமியை நாம் அவர்களிடத்திலே பாதுகாப்பாக ஒப்படைக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாமே இந்த பூமியை ஒட்டுமொத்தமாக பயன்படுத்திக் கொள்வது, நுகர்ந்து கொள்வது என்பதற்காக படைக்கப்பட்டதல்ல, என்பதற்காக இருப்பதல்ல. நமக்கு பின்னாலும் சந்ததிகள் வர இருக்கிறார்கள். நமக்கு பின்னாலும் 1000 ஆண்டுகள், 1,00,000 ஆண்டுகள் மனிதர்கள் இங்கே வாழ இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் உரியதுதான் இந்த பூமி. அவர்களுக்கும் இந்த பூமியில் உள்ள பஞ்சபூதங்களும் பயன்பட வேண்டும். இதையெல்லாம் நாம் கருத்தில் கொண்டுதான் இயற்கை வளத்தை பாதுகாப்போம் என்கிற ஒரு முழக்கத்தை மக்களிடையே எடுத்துச் செல்கிறோம். அதன் அடிப்படையில் ஒரு திட்டம்தான் நாம் அறிவித்திருக்கிற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்தாய்வு செய்து முடிவெடுத்திருக்கிற திட்டம். தமிழகம் தழுவிய அளவில் ஆகஸ்ட் 17 அன்றிலிருந்து தொடங்கி 1,00,000 பனம் விதைகளை நாம் விதைக்க இருக்கிறோம். பனம் விதைகளை நாடு தழுவிய அளவில் தூவ வேண்டும். 1970களிலே 6 கோடிக்கு மேலான பனைமரங்கள் இருந்ததாக புள்ளி விவரம் கூறுகின்றன. அதற்கும் முந்தைய காலத்தில் இருந்து
வருகிற புள்ளி விவரங்கள் கிட்டத்தட்ட 30 கோடி பனைகள் தமிழகத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைய நிலை என்ன? 6 கோடி பனைகள் இன்றைக்கு 1 கோடி பனைகளாக சுருங்கிவிட்டன. பனை மரங்கள் வெட்டப்படுகின்றன, அழிக்கப்படுகின்றன. பனைமரத்தை பராமரிக்கிற நிலை இப்போது நம்மிடம் இல்லை. பனைமரத்தில் ஏறும் தொழிலாளர்கள் அந்த தொழிலை விட்டு வெளியேறிவிட்டனர். பனையேறிகள் என்று அழைக்கப்படுகிற தமிழ் சொந்தங்கள், அந்த தொழிலாளர்கள் இப்போது வேறு வகையான தொழில்களை நோக்கி சென்று விட்டார்கள். பனைமரத்தால் நாம் அடைந்த பயன்கள் இன்றைக்கு நேற்றைக்கு உருவானவை அல்ல. நமக்கு வரலாற்றுக்கு எட்டிய காலத்திற்கு முன்பிருந்தே தமிழர்களின் பாரம்பரியத்தில், பண்பாட்டில் பனைமரம் மிக முக்கியமானதாக இருந்திருக்கிறது. தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் பனைமரங்கள் வளரும். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஈழத்தில், ஐரோப்பிய நாடுகளில், தென்னாப்பிரிக்க நாடுகளில், சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் இப்படி அடுக்கிக் கொண்டே போக முடியும். எங்கெல்லாம் தமிழர்கள் பறந்து விரிந்து வாழ்ந்தார்களோ அங்கெல்லாம் பனைமரங்களை நட்டு வைத்தார்கள். ஏரி கரைகளிலும், குளம் குட்டை கரைகளிலும், ஆற்று கரை ஓரங்களிலும் கொத்து கொத்தாக பனைமரங்கள் நடப்பட்டன, வளர்ந்தன, வானுர ஓங்கி வளர்ந்து நின்றன. இந்த பனைமரங்கள் தமிழர்களின் பாரம்பரியத்திற்கான அடையாளங்கள் என்பதை நாம் அறிவோம். வரலாறு நமக்கு அதை தருகிறது. ஆகவே அப்படிப்பட்ட பாரம்பரியம் மிகுந்த இந்த பனைமரங்களை நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய நலன்களுக்காக, பல்வேறு காரணங்களுக்காக வெட்டி சாய்த்து விட்டோம், அழித்து ஒழித்து விட்டோம். பனைமரம் வளர்ந்தால் நுங்கு கிடைக்கும், பதநீர் கிடைக்கும், பனை வெல்லம் கிடைக்கும் என்கிற அந்த பயன்பாடுகளுக்காக மட்டுமல்ல, பனை ஓலைகளால் கூரை வீடுகள் கட்ட முடியும், பனை ஓலைகளால் பாய்கள் பின்ன முடியும், பனை ஓலைகளால் விசிறிகளை உருவாக்கி கொள்ள முடியும் என்கிற இந்த பயன்பாடுகளுக்காக மட்டுமல்ல, பனை நடுகிற இடங்களில் நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படும். எந்நேரமும் தன்னை சுற்றி ஒரு ஈரப்பதத்தை தக்க வைத்து கொண்டே இருக்கிற இயற்கையான பண்பு பனைமரங்களுக்கு உண்டு. நிலத்தடியில் இருந்து நீரை உறிஞ்சி இயல்பாகவே அமையப்பெற்றிருக்கிற பனைமரத்தின் தண்டு பகுதிகளில், வேர் போன்ற பகுதிகளில் தண்ணீரை சேமித்து வைத்துக் கொள்கிறது. கோடை காலங்களிலும் அதை பயன்படுத்திக் கொள்கிறது பனைமரம். அப்படிப்பட்ட அந்த பனைமரங்களை நாம் நட்டு வைப்பதன் மூலம் நிலத்தடி நீரை பாதுகாக்க முடியும், மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்க முடியும், காற்றின் ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அடுத்தடுத்த தலைமுறைக்கு அது பெருமளவிலே பயன்படும். 100 ஆண்டுகளுக்கு மேலாக நிலைத்து வாழக்கூடிய ஆற்றல் பெற்றவை பனைமரங்கள். 100 அடிகளுக்கு மேலாக உயர்ந்து வளரும், 100 ஆண்டுகளுக்கு மேலாக நீண்டு வாழும். மனிதர்களால் மட்டுமே அதனை அழிக்க முடியும். இயற்கையால், பெரும் காற்றால், புயலால், பெரும் வெள்ளத்தால் அவற்றை அழிக்க முடியாது. சொல்லப்போனால் காட்டாற்று வெள்ளங்கள் புரண்டோடுகிற போது பனைமரங்கள் செறிவாக இருக்கிற இடங்களில் மண்ணரிப்பு இருக்காது. மண் அரிப்பை தடுத்து மண்ணை பாதுகாக்கக்கூடிய வல்லமை பெற்றவை பனைமரங்கள். எனவேதான் பனைமரம் வளர்ப்போம், தமிழர் பாரம்பரியம் காப்போம் என்கிற முழக்கத்தோடு ஆகஸ்ட் 17 அன்று தமிழர் எழுச்சி நாளில் நாம் 1 லட்சம் பனை விதைகளை விதைக்க திட்டமிட்டிருக்கிறோம். பனங்கன்றுகளை தேடி போக வேண்டாம். பனங்கன்றுகளை நட்டு வைப்பதால் அது பிழைத்து கொள்ளும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. பனங்கன்றுகள் பனங்கிழங்குகளுக்காக பதியம் வைக்கப்படக்கூடிய ஒன்று. எனவே இயக்கத் தோழர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் இவ்வளவு மரங்களை, இவ்வளவு விதைகளை விதைக்கப் போகிறோம் என்பதை மாவட்ட ரீதியாக தீர்மானித்துக் கொள்ள வேண்டும், முன்கூட்டியே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். தலா 100 விதைகள் விதைக்கப் போகிறோம் அல்லது தலா 50 விதைகள் விதைக்கப் போகிறோம் என்று முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும்.
அவரவர் கிராமங்களில் இருக்கிற குட்டை கரைகளில், ஏரி கரைகளில், தங்களின் வீடுகளின் தோட்டப்புறங்களில் அல்லது வயல்வெளிகளின் வரப்புகளில் இந்த பனைமரங்களை 10 அடி இடைவிட்டு அரை அடி ஆழம் தோண்டி விதைத்தால் போதும், மண்ணை மூடினால் போதும், அது தானாக முளைக்கும். தண்ணீர் ஓராண்டு காலத்திற்கு 15 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் மிக குறைந்த அளவிலே விட்டால் போதும், அந்த பராமரிப்பு இருந்தாலே போதும், அது தப்பி பிழைத்து கொள்ளும், நீண்ட காலம் நிலைத்து நிற்கும். பணம் விதைகளை எங்காவது ஒரு இடத்திலே போய் விலைக்கு வாங்கிவிடலாம் என்று எண்ணாமல், எங்கெல்லாம் பனை மரங்கள் இருக்கின்றனவோ தேடி போய் பனைமரத்துக்கு அடியிலே விழுந்து கிடக்கும் பனம் பழங்களை சேகரிக்க வேண்டும். அந்த பனம் பழங்களை நம்முடைய தோட்டத்திலோ அல்லது வீட்டில் புறக்கடை பகுதிகளிலோ பனம்பழத்தை உடைத்து, அதாவது அதை 2, 3ஆக பிளவுபடுத்தி, எத்தனை விதைகள் இருக்கின்றனவோ அத்தனையாக அது உடைந்து விடும். அதை அப்படியே அந்த பனம் நாரோடு பனம் பழமாகவே விதைகள் அடிப்படையில் பிரிக்கப்பட்டவற்றை ஒரு 12 மணி நேரம் நிழலில் உலர்த்த வேண்டும். அதன் பின்னர் அனைத்தையும் ஒரு இடத்திலே முட்டாக குவித்து மேற்பரப்பிலே கோணிப்பைகளை போட்டு மூடி அல்லது வைக்கோல் போன்றவற்றை போட்டு மூடி தண்ணீர் தெளித்து ஒரு 5-6 நாட்கள் பாடம் செய்ய வேண்டும். அப்படியே அது குவிந்து கிடக்க வேண்டும். அதற்குள்ளாக ஏற்படுகிற அந்த வேதி மாற்றங்கள் பனம் விதைகளை, அதில் ஏற்படுகிற வெப்பத்தால் பனம் விதைகளை மேலும் வீரியமாக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை. அதுதான் விதைகளை பாடம் செய்தல், விதைகளை பதப்படுத்துதல், விதைகளை நேர்த்தி செய்தல் என்று பொருள். பனம் பழங்களை பொறுக்க வேண்டும், அதிலிருந்து பனம் விதைகளை தனித்தனியே உடைத்து பிரித்து நிழலில் உலர்த்த வேண்டும். அவரை அனைத்தையும் ஒரே இடத்தில் முட்டாக போட்டு குவித்து மண்ணில் தரையில் போடக்கூடாது. கீழே ஏதேனும் விரிப்பான் செய்து அதில் அவற்றை கொட்டி வைத்து 5-6 நாட்கள் அல்லது 7 நாட்கள் வைத்து 10ஆம் தேதி போட்டால் 17ஆம் தேதி எடுக்கலாம். 10ஆம் தேதிக்கு முன்பே நீங்கள் பனம்பழங்களை கொண்டு வந்து நிழலில் உலர்த்த வேண்டும். 8ஆம் தேதி அல்லது 9ஆம் தேதி எல்லாம் பனம் பழங்களை நீங்கள் சேகரித்து விட வேண்டும். அவற்றை தனித்தனி விதைகளாக அப்படியே அந்த பழத்தை பிட்டு, 3 விதைகள் இருந்தால் 3ஆக பிட்டு விடலாம், 2 விதைகள் இருந்தால் 2ஆக பிட்டு விடலாம். மேல் பகுதியோ அல்லது அதனுடைய நார்களையோ உரிக்க வேண்டாம். அப்படியே நிழலில் உலர்த்த வேண்டும். அடுத்த நாள் குவித்து விட வேண்டும். 5-6 நாட்கள் குவிந்தபடியே இருக்க வேண்டும். பிறகு ஒவ்வொரு விதையையும் அப்படியே அந்த பழத்தோடு நாரோடு எடுத்துக்கொண்டு போய் குப்புற அந்த கருவு பிரவுன் பழுப்பு நில பகுதியாக இருக்கக்கூடிய அது மேற்பகுதியில் இருக்கிற வகையிலே பழத்தை குப்புற படுக்க வைத்து மண்ணை போட்டு மூடிவிட வேண்டும். மேலே கொஞ்சம் தண்ணீர் ஊற்ற வேண்டும். இதை ஒரே நாளில் செய்து முடிக்க வேண்டும் என்று இல்லை. 17ஆம் தேதி தொடங்கி இந்த மாதம் முழுவதும் பனம் விதைகளை நாம் விதைக்கலாம். 1 லட்சம் என்று நான் சொல்லி இருக்கிறேன், அது 2 லட்சமாக கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு தோழர்கள் இப்போதே தங்கள் பணிகளை முடுக்கிவிட வேண்டும். பனம் பழங்களை தேடிச் செல்ல வேண்டும். ஒவ்வொரு பொறுப்பாளரும் இது தங்களுக்கான கடமை என்பதை உணர்ந்து இதை மேற்கொள்ள வேண்டும். இயற்கை வளத்தை பாதுகாப்பதற்காக, தமிழர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக இது ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டம். வெறுமன குருதிக்குடை வழங்குவது, அன்னதானம் வழங்குவது, புத்தாடைகள் வழங்குவது என்கிற கொண்டாட்டங்களை எல்லாம் தாண்டி வேட்டு வெடிப்பது, மேலதாளம் கொட்டுவது, இனிப்பு வழங்குவது என்கிற ஆர்ப்பாட்டங்களை எல்லாம், ஆடம்பரங்களை எல்லாம் தாண்டி அவற்றை அனைத்தையும் இந்த ஆண்டு கைவிட்டுவிட்டு பனம்பழங்களை தேடவும், அவற்றை நேர்த்தி செய்யவும், அவற்றை விதைக்கவுமான வேலையை திட்டத்தை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இது வெறும் அறிவிப்பாக இருந்து விடக்கூடாது. இது மகத்தான சாதனையாக மாற வேண்டும். அனைத்து தரப்பு மக்களின் நன்மதிப்பை நாம் வென்றெடுக்க வேண்டும். எனவே இந்த திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்ற வேண்டும் என்று என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். மீண்டும் 17ஆம் தேதிக்கு முன்னதாக ஓரிரு முறையாவது இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை நான் சந்திப்பேன் என கூறி, நாளை ஆந்திராவில் குண்டூர் பகுதியிலே ஆதிக்க சாதி வெறியர்களால் படுகொலை செய்யப்பட்ட பாதிக்கப்பட்ட தலித் மக்களின் நினைவு நாளுக்காக செல்ல இருக்கிறேன். நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறேன். 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் புதுதில்லியிலே நடைபெறவிருக்கிற வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை மீண்டும் வலிமைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிற ஆர்ப்பாட்டத்தில் நான் பங்கேற்க இருக்கிறேன். ஆகவே இந்த 3-4 நாட்களில் தோழர்கள் தங்கள்
கடமைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் அவரவர் பகுதிகளில் இருக்கிற பனைமரங்களை தேடிச் செல்ல வேண்டும், பழங்களை சேகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து பனைமரம் வளர்ப்போம், தமிழர் பாரம்பரியம் காப்போம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.